ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இந்த ஸ்பெஷல் டேவை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு நானும் என் வீட்டுக்காக ஒரு ஸ்பெஷலான பிளேஸுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். எங்கேன்னு தானே பார்க்குறீங்க, இதோ இங்கே தாங்க நம்ம தஞ்சாவூரில் இருக்க ராஜாளி போட்ஸ் பார்க்குக்கு தான் இன்றைக்கி நம்ம போயிருக்கோம். இங்கே போகணும்னு ரொம்ப நாளாகவே எனக்கு ஆசை. நான் நிறையா ரிவ்யூஸு இதெல்லாம் பார்த்துருக்கேன். இங்கே வந்து லைவாக நம்ம வந்து பேர்ட்ஸுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கலாம், அவங்க கூட விளையாடலாம், முயல்லாம் இருக்குது, 3D இருக்குது, மியூசியம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன். இங்கே போகணும்னு சொல்லி ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம், கேட்டுக்கிட்டே இருந்தேன். சரின்னு சொல்லி இன்றைக்கி தான் அதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இங்கே வந்தாச்சு. உள்ளே போனோன்னா டிக்கெட் பார்த்திங்கன்னா 150 பே பண்ணோன்னே கையில் கீரையை கொடுத்து உள்ளே போங்கன்னு சொல்லிட்டாங்க. என்னடா கீரையை கொடுத்து உள்ளே போக சொல்கிறீங்கன்னு பயந்துக்கிட்டே உள்ளே போனால், இங்கே பார்த்தீங்களா இவளுங்களுக்கு கொடுக்கணுமா அந்த கீரையை, இவளுக்கு ரெடியாக காலுங்க நாங்கள் வரோன்ட்டு ஒன்று நான் 2 கீரையை கொடுத்தேன். எனக்கு பயமாக இருந்துச்சு அவளுகளை பார்க்கவே. இங்கே பார்த்தீங்களா எப்படி விடுங்கதான்ட்டு. அதனால தான் என் வீட்டுக்கார்ட்ட இருந்தாங்கப்பா நீங்களே கொடுத்துருங்கன்னு சொல்லி அவர் கையில் கொடுத்துட்டேன். அவரே அதுக்கப்புறம் எல்லா கீரையும் அவராரு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே போனால் நிறைய புறா வகைகள் இருந்துச்சு. பேரெல்லாம் பார்த்தா வித்தியாசமான பேர்லாம் இருந்துச்சு. பல நாடுகளில் இருக்கிற புறாலாம் இங்கே வச்சுருக்குறாங்க. புறாக்களை பார்த்தா இந்த மாதிரியான புறாக்கள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா கோழியெல்லாம் எனக்கு வந்து பார்த்த வரைக்கும் நான் பார்த்த கோழியெல்லாம் இந்த சேவக்கோழி, பொட்டைக்கோழி, அதுக்கப்புறம் கோழி குஞ்சு, இந்த 3 கோழி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோழின்ட்டு தெரியும். ஆனால் இதை பார்த்தீங்களா மயில் மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான கோழிலாம் இருக்கா, இதெல்லாம் கோழி தானாங்கிற மாதிரிலாம் ஆச்சரியமாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அங்கே பார்த்தீங்களா அது வாழை பாருங்க, இந்த கோழியோட வாழை. இந்த கோழி பாருங்களேன் இன்னமும் பெட்ஷீட் பொத்தன மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான கோழி வகைகள்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போனால் இங்கே தாங்க மெயின் பிக்சரு. இங்கே பார்த்தீங்கல்ல வந்துட்டோம், லவ் பேர்ட்ஸு கேஜுக்கு வந்தாச்சு. இதுக்குள்ளே போகிறதுக்கு தனி ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது. நம்ம வெளியே பே பண்ண அந்த டிக்கெட்டை மட்டும் பத்திரமா கையில் வச்சுக்கணும். அந்த டிக்கெட்டை நம்ம உள்ளே கொடுத்தோம்னாலே அழகாக நம்ம உள்ளே போயிடலாம். உள்ளே போனோடனே கையில் சீட்ஸை கொடுத்துட்டு அழகாக உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க. பாருங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க ஆளுங்க. உள்ளே போனோன்னா அப்படியே கொச்சு மூச்சான்ட்டு வந்து எங்களை முச்சிட்டு ஆளுங்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த லவ் பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் வீட்டிலேயே வச்சுருக்கேன் லவ் பேர்ட்ஸு. ஆனால் இந்த மாதிரியான இந்த கொச்செல்லாம் வந்து என் கையிலலாம் வந்து சாப்பிட்டது கிடையாதா. எனக்கு ரொம்ப ஆசையாக போயிடுச்சு இதை பார்த்தோன்னே. அப்புறம் அந்த காக்டெயிலு இதெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே கோவக்காரங்களாக இருக்காளுங்க, தொடக்கூடாது தான். ஆனால் வந்து ஃபுட்டை மட்டும் சாப்பிடுவாளுங்களாம், ஆனால் தொடாத அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாளுங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் விளையாண்டுக்கிட்டு. என் வீட்டுக்காருக்கும் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வாங்க பாருங்கள் பேசிக்கிட்டுலாம் அதுக்கு ஒருத்தி கூட அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த இடத்த விட்டு எனக்கு போகணுன்ட்டு மனசே இல்லைங்க. ஆனால் என்ன மற்ற இடம்லாம் வந்து பார்க்கறதுக்கு டைம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார் சரி வா வெளியே போகலாம், அடுத்த பிளேஸ்லாம் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஆனால் எனக்கு மனசே வரலங்க, இங்கேயே இருக்கலாம் போல் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு. என் கையில் வர தினையெல்லாம் காலியாகிடுச்சு. ஆனாலும் வராளுங்க தினை இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து நிற்கையில் எனக்கு அது மனசே இல்லை, வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசே இல்லை. என்னமோ இங்கேயே இருந்துடலாம் போல் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருந்துச்சு. இவளுகளை பார்க்கும்போது குட்டியாக க்யூட்டாக இருக்காளுங்க, தொட விட மாட்டேதாளுங்க. ஆனால் கையில் ஏறுறாளுங்களா, அது ரொம்ப அப்படியே ஆசையாக அழகாக இருக்குது. அது ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்புறம் சரி வெளியே வந்துடுவோம், அதுக்கப்புறம் மற்ற பிளேஸ்லாம் பார்க்க முடியாது, வீட்டுக்கு போயிடுற மாதிரி ஆயிடும். ஏன்னா 5 மணி வரை தானே டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தோடனே அப்புறம் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து பார்க்கையில் ஒரு டாக் மட்டும் உள்ளே கிடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்களா வாத்துங்கெல்லாம் சேர்ந்து ஜாலியாக குளிச்சுக்கிட்டு இருக்காளுங்க, கியான் கத்திக்கிட்டு அவளுகளெல்லாம் பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் முயல், ஆம்ஸ்டரு, ஆமை, முள்ளமுன்றி இந்த மாதிரி நிறையா இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து முயல்லாம் வந்து தனியாக விடுவாங்களாம் நம்ம கூட. அந்த இப்போது லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வச்சு விளையாண்டோம்ல அந்த மாதிரி ஒரு கேஜுக்குள்ளே விடுவாங்களாம் நம்மளை. நம்மளும் போய் அதுங்களுக்கு தீனி கொடுக்கலாமா, ஜாலியாக அதுங்களை தடவலாம் விளையாடலாம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. முயல்லாம் எப்போ விடுவாங்க, நம்மள எப்போ விடுவாங்கன்னு கேட்குறேன். ஐயோ அந்த அக்கா சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஜாலியாக போயிடுச்சு. சரி சீக்கிரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு சீக்கிரம் வந்து முயல் கூட விளையாடணும்னு சொல்லிட்டு போனோம். அடுத்து நாங்கள் அங்கே போனோன்னு பார்த்தோம்னா பெரிய பறவை, இது தாங்க நான் பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டே இருந்தேன். இந்த ஃபோனில் இந்த இது ரிவ்யூஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். உள்ளே போகலாமா, அதுக்கப்புறம் அங்கே போகணுன்னு ஹேண்ட் வாஷ் பண்ண போனோம். உள்ளே போனோன்னா சீட்ஸ் கையில் கொடுத்து உள்ளே தான் அமிச்சாங்க. வந்துட்டாளுங்க இவன் அந்த கிரே கலரு ஒயிட் கலர்லாம் வந்து எங்கள் மேலே நின்றுக்கிட்டாளுங்க. எனக்கா ரொம்ப பயம், ஏன்னா வாயெல்லாம் பெருசாக இருக்குமா, கடிச்சு வச்சுருவாளுகளோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருந்துச்சு. ஆனால் கடிக்கலாம் இல்லைங்க, அழகாக அதுங்க வந்து நம்ம கையில் இருக்க சீட்ஸ்லாம் அழகாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. நம்மளை கடிக்கலை, ஒன்றும் நம்மளை எதுவும் பயமுடுத்தலை, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. தொட தான் விட மாட்டேங்கிறாளுங்க யாருமே. தொட்டால் தான் கோவம் வந்தது. அந்த அதெல்லாம் வராது மக்காவெலாம் அப்படியா?
பசி இருந்தால் தான் நம்ம அக்காவை தான் பக்கத்துலேயே வர மாட்டேங்குச்சு. அங்கே ஏதோ தீனி போட்டுருக்காங்க போல், அதை போய் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதை போய் நான் இவள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீ தான் வரமாட்டேங்குது, நீ கூப்பிட்டு வரியா என் ஃப்ரெண்டை போய். அவளே அது வந்து சொல்லுவாங்க தெரியுமா, அவரே குழம்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்தா வட்டமாக கிடைக்கிறான். இந்த வட்டம் பிச்சுட்டாங்களா நடுவட்டனே. போ போ, அது பாவம், அது பாவம். நீயும் அந்த திங்கிற மஞ்சள் கிளி தான் பாவம். பாவம் இந்த சன்கோனை தான் சாப்பிட விட மாட்டேங்கிறாளுங்க. 2 பேர் தான் வந்து சாப்பிட்ணுமா. எடுத்தாங்க, வாடா நீ வா. பார்த்தீங்களா எப்படி விரட்டி விட்டாளுங்கன்னு. நாங்கள் எப்படியோ மறைவாக அதை கூட்டு போயிட்டு அது கொஞ்சம் சீட்ஸ் கொடுத்து விட்டோம். அதுவும் கொஞ்சம் சாப்பிட்டு ஷோல்டரில் நிற்கிறாளுங்கன்னு தெரிஞ்சாலே வந்துடுறாளுங்க. இவளுக்கு தான் வந்து நிற்கணுமா, அந்த ஒயிட்டியும் இந்த கிரே கலரும் தான் வந்து நிற்கணுமா. அந்த மாதிரி வந்து அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காளுங்க. அது மக்காவெல்லாம் பார்த்தோம், அது வர மாதிரி தெரியல, அது பாட்டுக்காக சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்தா வாங்க, வா வாடா வாடா, இங்கே வாடா, அது வா நீ வா இந்தா. அதுக்கப்புறம் இவளுக்குலாம் சீட்ஸ்லாம் கொடுத்தோம், ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த க்ரீன் கலரில் ஒரு லவ் பேர்ட்ஸ் மாதிரியே இருந்தா. அவள் என் வீட்டுக்கார சுற்றிக்கிட்டே இருந்தா, என்னன்னு தெரில, அவள் பிடிச்சி போச்சு போல இருக்கு. ஷோல்டரில் நிற்கிது அது, அந்த இது பச்சை இறங்கவே இல்லையே. அவள் மேலே ஏறி நின்றுக்கிட்டே இருந்தா. அதெல்லாம் பார்த்து விளையாண்டுக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மனசே இல்லை வெளியே வரத்துக்கு. என்ன செய்கிறது, வெளியே வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். எனக்கு இங்கேயே இருக்கலாம் போல் இருந்துச்சு. பேசாமல் இங்கேயே உங்கள்கிட்ட வேலையை கேட்டு இங்கேயே செட்டில் ஆகிடலாமான்லாம் ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு ஜாலியாக இருந்துச்சுங்க. ஏன்னா இந்த பேர்ட்ஸுங்க கூட இருக்கிறதுக்கு யாருக்கும் கஷ்டமாக இருக்கும் சொல்லுங்கள். இதுங்கெல்லாம் ஒரு வாயிலா ஜீவன்களாக இருந்தாலுமே பாசமாக இருக்கும். ஏன்னா நான் பேர்ட்ஸ் தான் நிறைய வளர்த்துருக்கேன். நம்ம வீட்டில் பீகாச்சு இருக்குது, லவ் பேர்ட்ஸ் இருக்குது, அப்போ வந்து ஒயிட்டி இருக்கா, இவளுங்க கூடலாம் விளையாடுவேன்னா. எனக்கு வந்து இந்த பேர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. அதனால் எனக்கு என்னமோ இங்கே இருந்து போகவே மனசு வரல. சரி இங்கே இருந்துடலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆயிடுச்சு. இன்னொரு வாட்டி கண்டிப்பாக போகணும்னு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். வெளியே வந்துட்டு 70 மூவி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நான் அதுக்கு ஒரு டிக்கெட்டை போட்டோம், இதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னவோ 10 பேர் சேர்ந்தால் தான் வந்து அந்த மூவி பார்க்க முடியுமா, அப்போ தான் போடுவாங்கண்ணா அந்த மூவி. சரி இதுக்கு இது 10 பேர் சேரணுமேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, வேறு எதாவது இருக்கான்னு கேட்போன்னு பார்த்தோன்னா மியூசியம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது எங்கே இருக்கு, மியூசியம் எப்படி போகணும்? அப்போ மியூசியத்துக்கு வழியை கேட்டு அங்கே போனால் அங்கே ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தனி ஃபீஸ் போல் இருக்குது. அதை நாங்கள் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிட்டு உள்ளே போனோம். அங்கே நிறைய பழங்கால பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க, சிலைகள், பழங்கால பொருட்கள், இது மாதிரி நிறைய இது இருந்துச்சு. நான் வந்து ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டு தான். எனக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா ஒவ்வொரு இடம்தான் போய் இப்போ பார்த்தோம். ஒரு பில்டிங் ஃபுல்லாகவே மியூசியம் தான். படி என்ன ஏற தான் முடியல அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் எல்லா இடமும் போய் எப்படியோ சுற்றி பார்த்தாச்சு. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வரது கரெக்டாக இருந்துச்சு 70 போடுறதுக்கும். சரி அங்கே போய் பார்த்தா 10 பேர் கரெக்டாக சேர்ந்துருந்தாங்க. நாங்களும் கரெக்டாக போனோமா, போய் அங்கே உள்ளே போய் பார்த்தோம். 70 சூப்பராக தான் இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. அதை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தோம்னா முயல் பார்க்கணும்னு ஞாபகம் வந்துச்சு. உடனே முயல் போய் பார்க்கலாம், அது ஓப்பன் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தோம். கடைசியில் நல்ல வேலை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே முயலை போய் பார்த்துட்டு அதுங்க கூடலாம் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். கையில் வந்து முட்டைகோஸ் கொடுத்தாங்க, அதை வந்து அந்த முயலுங்களுக்கு கொடுத்துக்கிட்டு அதெல்லாம் வச்சு விளையாண்டுக்கிட்டு தொட்டுக்கிட்டு அதெல்லாம் இருந்தோம். ஃபஸ்ட்டு எனக்கு தொட பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பழகிடுச்சு, கடிக்காது அப்படின்னு தெரிஞ்சோடனே. அதுக்கப்புறம் அதெல்லாம் விளையாண்டுட்டு அங்கேருந்து வெளியே வர மனசு இல்லை, என்ன செய்கிறது. சரி மணி ஆயிடுச்சு, லஞ்சு டைம் ஆயிடுச்சு, சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்லாம் வெளியே வந்தால் வெளியே ஒரு ஹோட்டல் கூட இல்லை. சரி அங்கேருந்து எங்கே போகலான்னு பார்த்தா மால் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் கூகுளில். சரி மாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி மாலுக்கு போயிட்டோம். மால் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் உள்ளே போனோன்னே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. நான் இது வரைக்கும் மால்லாம் போனது கிடையாது. உள்ளே போனால் ஆம்பியன்ஸு செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த மேலே சீலிங்கில் இருக்கிற அந்த பட்டர்ஃப்ளை டிசைனு, அப்புறம் அந்த இது அது என்ன பேர்டுன்னு தெரியல, அந்த பொம்மை, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு டெக்கரேஷன்லாம். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃப்ளோராக போய் பார்த்தோம். எனக்கு வந்து பர்சனலாக இந்த ஷாப்பிங்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஷாப்பிங்லாம் அவ்வளோ பண்ண மாட்டேன். அப்புறமா முக்கியமான வேலை வாஷ்ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் மேலே போயாச்சு சாப்பிட்ற இடத்துக்கு. அங்கே போயிட்டு நாங்கள் என்ன வாங்கினோம் அப்படின்னா சிக்கன் பாப்கார்னும் ஃப்ரெஞ்சு ஃப்ரையும் ஃபஸ்ட்டு வாங்கினோம். அதை வாங்கிட்டு அது சாப்பிட்டோம். அது சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கா, அதுக்கப்புறம்
பர்கர் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சா பர்கர் வாங்கினோம். வீட் பர்கர்னு சொல்லியிருந்தாங்க. வெஜ்ஜு ஒன்று, சிக்கன் ஒன்று வாங்கினோம். நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் வெளியே போனால், அதனால் நான் வந்து வெஜ் வாங்கிக்கிட்டேன். எனக்கு என்னமோ அந்த பர்கர் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என் வீட்டுக்காரர் பிடிச்சிருந்துச்சு, அவர் சாப்பிட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அங்கே ஃபன்லேண்ட்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் சும்மா சுற்றி பார்த்துட்டு அப்புறம் இறங்கி ஆட்டோவை பிடிச்சிட்டு ஸ்டேஷன் வந்தாச்சு. ட்ரெயின் வர கரெக்டாக இருந்துச்சு டைமு. ட்ரெயின் ஏறி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். எனக்கு இந்த வேலண்டைன்ஸ் டே சூப்பராகவே போச்சுன்னு தான் சொல்லணும். நான் அந்த லைஃப்பில் இந்த வேலண்டைன்ஸ் டேவை மறக்கவே மாட்டேன். எனக்கு லைஃப்பில் ரொம்ப 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 பிடிச்ச பிளேஸ்னால் நான் இந்த பிளேஸை மட்டும்தான் சொல்லுவேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ண பிளேஸ் இது. நான் இது மாதிரிலாம் எங்கேயுமே வெளியே போனது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமாக அந்த மாதிரிலாம் வெளியே போய் இது என்ஜாய் பண்ணி சுற்றிலாம் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் இந்த பிளேஸுக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த சம்மர் டைமில் உங்கள் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்பவே அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபீஸுமே நமக்கு கம்மியாக தான் இருக்குது. 150 ருபீஸ்க்கு இத்தனை பிளேஸையும் நம்ம ஃப்ரீயாக சுற்றி பார்க்கலாம்ல. நீங்களும் கண்டிப்பாக போயிட்டு இந்த பிளேஸ் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், நாளைக்கு பார்க்கலாம்.